சமையல்காரவங்க 30 பேருக்கு மட்டன் தம் பிரியாணி பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தாராளமாக நெய் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வெங்காயம், கல்பாசி, ஜாதிப்பத்திரி போட்டு வதக்குனதுக்கப்புறமா தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. இங்கே 5 கிலோ மட்டனில் சின்ன வெங்காயம், தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, தனி மிளகாய் தூள், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க. நம்ம எடுத்திருக்க அரிசியில் 1.5 பங்கு தண்ணி சேர்த்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்த பொடியை அரைச்சி சேர்க்குறாங்க. 3 கிலோ சீரக சம்பா அரிசி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியும் அரிசியும் ஒன்று போல இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சைடில் இருக்க அரிசியெல்லாம் தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு அடுப்புல இருந்து பிரியாணி இறக்கி தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வாழை இலை வச்சு இதெல்லாம் மூடிட்டு பிரியாணி ரெடி பண்ண அடுப்பு கங்கையை இது மேலே வச்சு மூடிடுறாங்க. வெயிட்டுக்கு சிக்கன் கிரேவி இது மேலே வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த மாதிரி தோப்புக்கு நடுவில் சூப்பரான மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.